அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் அத்துணை பேருக்குமே எந்த கஷ்டமும் துன்பமும் துயரமும் வராத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. கஷ்டமே வந்துடக்கூடாது, நஷ்டமே வந்துடக்கூடாது, துன்பம் என்பது வந்துடக்கூடாது, இழப்பு என்பது வந்துவிடக்கூடாது. எதிலும் வெற்றி இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், நினச்சதெல்லாம் நடக்கும். இது எல்லா மனிதர்களுக்கும் உள்ள எண்ணமும் சிந்தனை ஓட்டமுமாக இருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம்களுக்கு இது இருப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனிதர்கள் என்ற அடிப்படையில் முஸ்லிம்களும் இந்த எண்ணத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பாருங்கள், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை எளிதாக நமக்கு தந்துவிட்டான். சஹாபாக்கள் போல தன் சொத்தை இழந்து, சொந்தத்தை இழந்து, ஊரை இழந்து, அடித்து துரத்தப்பட்டு, கல்லடிபட்டு, கையடிபட்டு, கொலைவரை தாக்குதலுக்கு உள்ளாகி, ஊரை விட்டு ஊர் கடந்து, நாடை விட்டு நாடு கடந்து அவர்களுக்கு இஸ்லாம் கிடைத்தது போல அவ்வளவு கஷ்டமாகவா நமக்கு இஸ்லாம் கிடைத்தது? ரொம்ப எளிதாக கொடுத்துட்டான்ல, ரொம்ப எளிது. பை பர்த், ஜஸ்ட் பிறப்பின் மூலமாகவே நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது பல்வேறு மக்களுக்கும் கிடைக்காத இந்த எட்டாத கனி அருள்மறை திருமறை மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற இந்த அரிய பொக்கிஷம், இந்த நேரிய நெண்ணறியான இந்த இஸ்லாமிய மார்க்கம், தன்னிகரற்ற இந்த நேர்வழி பாதை, முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மிக எளிதாக கிடைத்து விட்டது. அப்படி கிடைத்து விட்டதனால்தான் இந்த இஸ்லாத்தின் அருமை பெருமை, இந்த வாழ்க்கையின் அடிப்படை உண்மை நமக்கு தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரோ எவரோ எவனோ வாழ்வது போல, ஏதோ காலையில் எந்திரிக்கிறோம், பல்லு துளக்கிறோம், சாப்பிட்றோம், ஓடுறோம், திரும்ப வர்றோம், படுக்கிறோம், கல்யாணத்தை பண்றோம், புள்ள குட்டியை பெக்கிறோம், பேரம்பேத்தி எடுக்கிறோம், வாழ்றோம், நோய் வாய்ப்பட்ட மருந்தை திங்கிறோம், படுக்கிறோம், சாகுறோம். இப்படியே தான் நம்முடைய வாழ்க்கையும் போகுது. இதுக்காகவா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்து தந்தான்? இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் வேடிக்கையும் தவிர வேறில்லை, அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஆனால் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த உலகத்தில் எதெல்லாம் சந்தோஷம் தருதோ அதெல்லாம் எவ்வளவு விலை கொடுத்தாலும் செய்வோம். மார்க்கத்துக்கு முரணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தடுத்ததாக இருந்தாலும் சரி, நமக்கு சந்தோஷம்னு கிடைக்குதா அதை செய்வோம். ஆனால் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்கள் மேலே எப்படி ஒட்டுமொத்த ஜீவராசிகள் மேல அதிகமான அன்பை செலுத்துகிறானோ, அதே போல இந்த மனித வர்க்கத்தின் மீது அல்லாஹ் பாசத்தை அப்படியே கொட்டுறான், அன்பை பொழிகிறான், கருணையை வாரி வாரி வழங்குகிறான். அல்லாஹ் கேட்பதெல்லாம், நமக்கு இந்த தீனை தந்துவிட்டு அல்லாஹ் தன்னிடம் நம்மிடம் கேட்பதெல்லாம், என்னை வணங்கு, களப்பற்ற முறையிலே ஷிர்க் இல்லாமல் என்னை வணங்கு, இந்த ஸலா என்ற ஒன்றை நீ சரியாக நிறைவேற்று. திருமறையில் சொல்லி காட்டுகிறான். பல இடங்களிலே, நூற்றுக்கணக்கான இடங்களிலே இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த வேளையில் வஅகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று 17 முறைக்கும் குறையாமல் சொல்லுகிறாள், அழுத்தம் திருத்தமாக. தொழுகையை கரெக்டா பண்ணு, தொழுகையை நிலைநாட்டு என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். வேற ஏதாவது உங்கள்கிட்ட கேட்கிறானா? இந்த உலகத்தில் உங்களை முழுசா படைச்சு
கண்ணை கொடுத்து, காதை கொடுத்து, நாவை கொடுத்து, நரம்பு மண்டலங்களை சீராக்கி, உள்ள போறதையெல்லாம் செரிக்க வச்சு, செரிச்சதையெல்லாம் ஈஸியா வெளியாக்கி, அழகானவர்களை படுத்த உடனே தூக்கத்தை கொடுத்து, பசி சாப்பிட்ட உடனே அந்த பசியை அடக்கி, அந்த சத்துக்களை எல்லாம் உடம்பில் பல்வேறு உறுப்புகளுக்கும் கொண்டு சேர்த்து உங்களை நிதானமாக தெளிவாக வாழ வைத்த ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்று, இந்த தொழுகை. இந்த தொழுகையை சரியாக நிலைநாட்டு என்பதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த தொழுகிறதுனால அல்லாஹ்வுடைய கிரேட் என்னவோ ஹையா போறது, நம்ம என்னவோ தாழ்ந்து போறோம். அப்படியா? ஒண்ணுமே இல்லை. நமக்கு தாங்க கிரேடு மேலே. அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிற இந்த தொழுகையை நிலைநாட்டுவதன் மூலமாக நம்முடைய கிரேடு தான் மேலே போகும். இந்த தொழுகை நிலைநாட்டுவதன் மூலமாக தான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை சிறப்பாக, கஷ்ட நஷ்டம் நிறைய இருக்கும், அல்லாஹ் தருவான். ஆனால் சிறப்பான வாழ்க்கையை அல்லாஹ் எப்ப தருவான்? அல்லாஹ்வை உண்மையாலுமே மனதார வணங்கினால் மட்டும்தான், இந்த தொழுகையை நிலைநாட்டினால் மட்டும்தான் இந்த உலகிலும் நமக்கு சிறப்பு, மறுமையிலும் சிறப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே இந்த அல்லாஹ்வின் அடியார்களை பற்றி குறிப்பிடுகின்ற இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அடியான் அல்லாஹ்வை மெய்மறந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற இந்த அடியான் தன் தொழுகையை நிலைநாட்டுவதில் முக்கியத்துவத்தை கொடுப்பான். அப்படி கொடுக்கின்ற அந்த அடியானுக்கு எவ்வளவு இடைஞ்சல் இருந்தாலும் பெருசு இல்லைங்க, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பெருசு இல்லைங்க. தூக்கி போட்டுட்டு அல்லாஹ் இந்த வக்து வந்தால் தொழணும், தொழுகை நிலைநாட்டணும், ஓடி வருவான். அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நம்ம சொல்றோமே பிஸ்னஸ், இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு சாத்திக்கலாம், தொழுவ வக்து இருக்குது, பேசிட்டு லேட்டா தொழுதுக்கலாம், இவர் வரட்டு அப்புறம் ஜமாத்து வச்சுக்கலாம் என்று பல்வேறு விளக்கங்களை கொடுத்து விட்டு காலம் கடந்து தொழுகையை அனுமதி இல்லாத ஊர்ல இருந்துகிட்டு அனுமதி உள்ள தொழுகை போல சேர்த்தெல்லாம் தொழுகிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் பிரயாணத்தில் கொடுத்த சலுகையை சாதாரணமாக பயன்படுத்துறோமே. இவங்கள சொல்லல, அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அல்லாஹ்வை வணங்குவதிலே, அல்லாஹ்வுடைய இந்த தொழுகை நிலைநாட்டுவதிலே பிரதானமாக இருக்கிற இந்த முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், திஜாரத்துன் வலா பையுன், அவருடைய வணிகம், அவருடைய வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வை நினைவை கூறுவதை விட்டும் அவனை தடுக்காது என்றான். மேலும் சொல்றான், வைகாமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவதையும் தடுக்காது. எது? இன்னைக்கு நம்ம தூக்கி பிடிச்சிருக்கிற வியாபாரம், தூக்கி பிடிச்சிருக்கிற வணிகம், தூக்கி பிடிச்சிருக்கிற சொந்த பந்தம், நிகழ்ச்சி நிரல்கள், பிரயாணம் எதுவாக இருக்கட்டும், எதுவும் இந்த அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உங்களை திசை திருப்பாது அல்லாஹ் சொல்றான். ஆனால் நம்முடைய சிந்தனையெல்லாம் எப்படி இருக்குது? என்னென்னவோ இருக்குது. அல்லாஹ்வை வணங்குவதற்காக இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிற அந்த வேளையில், பாங்கின் ஓசையை கேட்கின்ற அந்த வேளையில், அது வரைக்கும் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கவங்க கூட வெற்றியின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்கன்னு அழைச்சா அப்போதான் பள்ளிவாசல் விட்டு ஓடுறான். ஏதோ பெருசாக அந்த உலகத்தை பிரட்டி போடுற மாதிரி ஓடுறான். நீ பார்க்குறமா இல்லையா? பல்வேறு இடங்களில் கூட்டம் கூட்டமாக நின்று பேசிக்கொண்டு இருக்காங்க. ஆனால் பாங்கு சத்தம் கேட்குதா, உடனே வெளியே போகிறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு கலவுக்கெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஒரு வலைதளத்தில் படித்தது, ஒரு அம்மா, படிப்பறிவு இல்லாத அம்மா, அது கஷ்ட நஷ்டம் போய் என்ன செய்யுது, ஒரு ஆலிம்கிட்ட போய் கஷ்டம்லாம் நீங்கிறணும், என்ன செய்ய, ஒரு இப்லீஸை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறாரு. அவர் இப்லீஸை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க. உடனே அந்த அம்மா போகுது, இப்லீஸை நான் எங்கே போய் தேடுவேன்? இப்லீஸை போய் எங்கேயாவது தேட முடியுமா? நமக்கு தெரியுமா? அந்த ஆலிம் சொல்கிறார், பள்ளிவாசலுக்கு வெளியில் போய் நின்றுக்க, பாங்கு சத்தம் கேட்டவுடனே பள்ளிவாசலை விட்டு விரண்டு ஓடுவாங்க. யாரெல்லாம் ஓடுறாங்களோ அவங்களாம் இப்லீஸ். யாரெல்லாம் பள்ளிவாசலை விட்டு பாங்கு சத்தத்தை கேட்டு ஓடுறாங்களோ இப்லீஸ். இந்த அம்மா போய் நிற்கிது. ஒருத்தர் பாங்கு சொல்கிறாங்க, பள்ளியிலேருந்து வேகமாக ஒருத்தர் வர்றார், நல்லா ஜண்டிக்காக இருக்கார், பிள்ளையும் சொல்லையுமா இருக்கார்,
நல்ல ஆளை பார்த்தா ஒரு பெரிய விவிஐபி மாதிரி இருக்கார். பள்ளிக்குள்ளேருந்து வேகமாக வெளில போகிறார். பாங்க சொன்னோன்னு போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த அம்மா ஓடி வருது, கதவை தட்டுது. என்ன மாதிரி எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும். நீ யார் எனக்கு தெரியாது, என் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்ற மாதிரி எனக்கு கஷ்டங்க, ரொம்ப சிரமத்தில் இருக்கேன். ஆலிம்கிட்ட கேட்டேன், ஒரு இப்லீஸுக்கு சாப்பிட கூப்பிட சொன்னார், அதனால தாங்க உங்களை கூப்பிட்டேன். இவரை பார்த்து இப்லீஸு வாங்கன்னு கூப்பிடுது. அவருக்கு வருது கோபம். வருமா வராதா? ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கிற ஒருத்தரை பார்த்து ஒரு இப்லீஸுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கேள்விப்பட்டேன், எங்கள் வீட்டுக்கு வாங்கலை சாப்பிட. அவருக்கு வந்தது கோபம். அந்த பெண்ணை பேசினார், ஏசினார். இருந்தாலும் அல்லாஹ் சிந்தனையை போட்டான், உடனே பள்ளிக்கு திரும்பினார் என்று பார்த்தோம். இது சும்மா கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனால் யதார்த்தம் என்ன? இன்னைக்கு பார்க்குறோம்ல, அப்படியே எவ்வளவோ பெருசாக பகட்டாக இருப்பார்கள். ஆனால் தொழுகைக்கு உரிய அந்த அழைப்பு கொடுக்கப்பட்ட உடன் தான் அவர்களுக்கு இந்த உலகில் உள்ள செயல்பாடுகள் எல்லாம் அவர்கள் சிந்தனை ஓட்டத்திற்கு வருகிறது. அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு, இந்த தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டுவிட்டு, இந்த உலக ஆசாபாசங்கள் அவர்களை இழுக்கிற சைத்தான்களாக, இப்லீஸ்களாக இன்று பல பேரை பார்க்குறோம்ல. வீட்டில் ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்கும், டிவி பார்த்துட்ருப்போம், இல்லை சிஸ்டத்தில் உட்காந்துருப்போம், வாக்கு சத்தம் கேட்கும், உடனே சவுண்டை ஏற்றுவோம், ஹெட்ஃபோனை போட்டுக்குவோம், இன்னும் வேறு நம்மளை டைவெர்ட் பண்ணுவோம். இப்படியும் பல இப்லீஸ்கள் கடத்தில் நின்றுக்கிட்டு இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான், வாக்கு சத்தம் கேட்கும், வாடா மாப்பிள்ள எல்லோரும் கூட்டமாக வந்துடுவாங்க, அப்படி ஓரமாக போயிடலான்னு அழைச்சிட்டு போகிற இப்லீஸ்கள் அதிகம். இப்படி அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு, அல்லாஹ்வுடைய தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டு, இந்த உலகின் ஆசாபாசங்களை நோக்கி இழுத்து செல்லுகிற இப்லீஸ்கள் நிறைந்த கூட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனியில் நிறைய சம்பளம் கொடுத்து ஆட்கள், பணியாட்களை நிறைய பேரை வச்சிருக்கிற நேரத்தில் ஒரு அந்த உரிமையாளர் என்ன செய்வார்னா, கண்காணிக்கிறதுக்காக இப்போ சிசிடிவிலாம் வைக்கிறது உண்டு. அப்படி வச்சு ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 10 o'clock, 11 o'clock, 12 o'clock, இப்படி ஈவினிங்கில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக மானிட்டர் பண்ணுவாங்க. எல்லோரும் ப்ரெசண்ட்டாக இருக்காங்களா, ஜாப் கரெக்டாக போகுதா, ஒர்க்கெல்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, அசைன்மெண்ட்லாம் செய்கிறாங்களா என்று என்ன செய்வாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க. ஒருத்தர் நல்லா உழைப்பாருங்க, ஆனால் மானிட்டர் பண்ணுற நேரத்தில் எங்கேயாவது போவார். அந்த ஓனர் அவரை வேலைக்கு வச்சுருப்பாரா, அவர் ப்ரொமோஷன் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். இன்க்ரிமெண்ட் கிடைக்காது. அவருக்கு வளர்ச்சி இருக்குமா கம்பெனியில்? இருக்காது. ஏன் இருக்காது? அவர் ஹார்ட் ஒர்க்கர் தானே, எல்லாமே செய்கிறார்ல. ஆனால் அந்த குறிப்பிட்ட மானிட்டரிங் பண்ணுற டயத்தில் இல்லை. அந்த ஓனர் கண்காணிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய இருக்கையில் இல்லை. அதனால் அவருடைய வளர்ச்சி பாதிக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஜ்ர், அசர், இந்த 2 வக்துகளிலும் வானவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். ஃபஜ்ருடைய வக்திலே ஒரு வானவர் அல்லாஹ்வை சந்திக்கிறார். அல்லாஹ் கேட்பான், எங்கேருந்து வரீங்க? உன்னை துதிக்கக்கூடிய பள்ளி வாயிலிருந்து வருகிறோம். என்னுடைய அடியார்கள், உன் அடியார்கள் உன்னை வணங்குகின்ற அந்த வேளையிலே, அந்த நிலையிலேயே விட்டு வந்தோம். அசருடைய வானவர் போவார். அல்லாஹ் கேட்பான், எங்கே வர்றீங்க? உன்னை வணங்கக்கூடிய பள்ளி வாயிலிருந்து. அடியார்கள் எங்கே? அவர்கள் உன்னை வணங்குகின்ற அதே வேளையில், அந்த நிலையிலே விட்டு வந்தோம். ஃபஜ்ர், அசர் 2%. இவர் என்னென்னவோ உழுது பண்ணுவார். ஆனால் இந்த மார்க்கம் நமக்கு சலுகையாக, நமக்கு போனஸாக அந்த தந்திருக்கிற அந்த டைம் ஃப்ரேமில் நம்ம இருக்கோமா? நம்ம பார்க்கணும். அப்போ 2 வேலைக்கு அல்லாஹ்க்கு தெரியாதா? மற்ற நேரத்தில் அமல் செய்கிறோம், அல்லாஹ்க்கு தெரியாதா? தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் எல்லாமே தெரிந்தும் நமக்கு உணர்த்துவதற்காக பல்வேறு நிகழ்வுகள் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு காட்டி தந்தது போல இப்படியும் ஒரு நிகழ்வு நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய பிரசன்ட்டு இந்த ஃபஜ்ரில் கரெக்டாக இருக்குதா? அசரில் பள்ளிவாசல் நம்முடைய பிரசன்ட் இருக்குதா? நீங்கள் என்ன காரணம் வேணா சொல்லுங்க, கடைசியில் யார்கிட்ட கையேந்திரம்? அல்ல, எனக்கு கஷ்டம் வந்துருச்சுரால்ல, எனக்கு நஷ்டம் வந்துருச்சுரால்ல, என்னை காப்பாத்துறால்ல, என்ன முடியலடல்ல, யார்கிட்ட? அல்லாட்ட கேட்குறோம். ஆனால் அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பது என்ன? வாக்கியமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டு. உங்கள் பிள்ளை இருக்குங்க, 4 பிள்ளை இருக்குது, 5 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குது, 2 பிள்ளை கேட்கல.
இதை கேட்குற பிள்ளை இருக்குல்ல, அது வந்து எம்மா எனக்கு இது வேணுமா, எம்மா தான் இதை செஞ்சு கொடுத்துருங்க தான், எந்த யோசனை இல்லாமல் இமிடியேட்டாக ப்ராசஸ் பண்ணுவோம். அது சொல்லி பேசி கேட்காத பிள்ளை இருக்குல்ல, அதையும் செய்வோம், நம்ம பிள்ளை தான் செய்வோம். ஆனால் உடனே செய்ய மாட்டோங்க. அதில் ஏதாவது மைனஸ் இருக்குதா, சர்க்கிள் இருக்குதா, ஏதாவது செய்ய 1000 தடவை யோசிக்கும். அல்லாஹ்வுடைய படைப்புல ஒரு எச்சம் அந்த மனிதர்கள். நமக்கு இவ்வளவு வருதே, அல்லாஹ் சொல்றானே தொழுகை நிலைநாட்டா, தொழுகை நிலைநாட்டா, அதை செய்யாம அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் எனக்கு காப்பாத்துறான்ல, அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை போக்குறான்ல, எனக்கு லாபத்தை கொடுறான்ல, எனக்கு சுகத்தை கொடுறான்ல, எப்படி எப்படி பாருங்க. அல்லாஹ் வந்து ஒன்று உடலங்க தொழுகை சம்பந்தமா, எல்லாம் நம்முடைய வளர்ச்சி தான், நமக்காக தான். அல்லாஹ் மறுமையை பற்றி சொல்லுகிற நேரத்தில் ஒரு வசனத்தை சொல்லுகிறான் திருமறையில், யௌமைதி யஸ்துருன் நாஸு அஸ்ஸாதன் லியுரவு அமாலஹும். அந்த நாளில் மக்கள் பல விதமாக பிரிஞ்சு கிடப்பாங்க. எதுக்காக? அவருடைய அமல்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய நிலைகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு கேட்டகரிஸாக அல்லாஹ் பிரித்து வச்சிருப்பான். அதில் ஒரு கேட்டகரி நம்ம நினைப்போம், இதா பாங்கு சொல்லக்கூடியவர்கள் முஅத்தின்கள். இந்த பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின்களை, அல்லாஹ்வை வணங்குவதற்காக பள்ளி வாயிலின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த முஅத்தின்களை அல்லாஹ் சிறப்பித்து காட்டுகிறான். அங்கே அவர்கள் இருப்பதிலே தலை சற்று நீண்டவர்களாக மிக அழகான தோற்றத்திலே அல்லாஹ் வகைப்படுத்தி காட்டுகிறான். எவ்வளவோ இருக்கு கேட்டகரி. அதில் இந்த பள்ளி வாயிலோடு தொடர்பு நிறைய இருந்தாலும் இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இதில் பாங்கு சொல்றதுக்கு நிறைய கூச்சப்படுற மக்கள் நம்ம இருக்கமா இல்லையா? இதெல்லாம் இருக்குதுல்ல. இன்னும் தொழுகை தானேங்க, தொழுதுக்கலாம். இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க, நம்ம ஊர்லேயும் இருக்காங்க, நிறைய படித்த அதிமேதாவிகள், பெரிய உயர்ந்த பதவிகளை வகித்து ரிட்டையர் ஆகி காலமான கடைசியில் இன்னும் ப்ரியாரிட்டி அதிகம் உண்டு, எல்லாரும் மௌத்தா போகிறோம். இன்னும் அந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க உடைய செயல்பாடுகள் எப்படி தெரியுமா? கடந்த காலங்களில் தாடி வைக்காத, படிக்கிற நேரத்தில் உனக்கு எதுக்கு தாடி, அசிங்கமாக இருக்குடா, கல்யாணம் பண்ணுற நேரத்தில் தாடி வைக்கலாமா, தாடியை எடுத்தால் தான் உனக்கு பொண்ணு பார்ப்பேன், இப்படி சொல்லக்கூடிய மக்கள் இருந்தார்கள். பள்ளிக்கு தொழக்கூடியவர்களை பார்த்து வயசான காலத்தில் பண்ணிக்கலாம்டா, அதெல்லாம் காலமான கடைசியில் பார்த்துக்கலாம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் நம்ம ஊரில் இருந்தார்கள். நான் சிறு வயதாக இருக்கின்ற வேளையில் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த ஊரில் ஃபஜ்ர் தொழுகைக்கு போகிறேன். 6வது 7வது படிக்கிற நேரம், 12-13 வயசு. ஃபஜ்ருக்கு போகிறேன் என்னுடைய உறவினரோடு. அங்கே இருக்கிற இமாம் சொல்லுகிறேன், அங்கே எல்லாம் வெள்ளை கிளடு கட்டதான் இருக்கு சொல்லுவோம்ல, முத்தி போனதுன்னு சொல்லுவோம்ல, அவங்க தான் தொழுவாங்கன்னு இன்னைக்கு தடுத்தாங்களே, அவர்கள் தான் இன்று போல் இளைஞர்கள் இல்லை. நான் செல்கிறேன். அந்த இமாம் சொல்லுகிறார், வீட்டிலே தொழுதுக்கிட்டா என்னப்பா, ஏன் அந்த இருட்டில் வர்ற, அது ஒரு குளிர் நேரம், ஹாஃப் அலி லீவுன்னு நினைக்கிறேன், அப்போ போயிருந்தது. வீட்டில் தொழுதுக்கலாமே, எதுக்கு வர்ற? இல்லை மாமா கூட வந்துட்டேன். சரி சரி, நாளையில வீட்டில் தொழுதுக்க. இப்படி சொல்லக்கூடிய நேரம், இப்படிலாம் இருக்கிற மக்களுக்கு மத்தியில் தொழுகை அப்படியா இருக்குது? இந்த கடமையை அல்லாஹ் அப்படியா சொல்லியிருக்கிறான்? வயது வந்த ஆண் பெண் அத்துணை பேருக்கும் கடமைங்க. யாராவது இதில் சிறப்பு சலுகை இருக்குதா? இதில் வயது வந்தன்னா என்ன சொல்கிறோமே, வயசுக்கு வந்துட்டாங்கன்னு அதுவா? யாருக்கெல்லாம் மறை உறுப்பை பற்றி அறிவு வந்துருச்சோ அவங்களாம் வயசுக்கு வந்துட்டாங்க. இதான் லாஜிக்கு, சயின்ஸை தான். இவர்கள் எல்லாம் கட்டாயம் தொழுதே ஆக வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், ரொம்ப வயசாயிருச்சுங்க முடியலை, அதனால் தொழுவை விட்டுடலாமா? பெரியவர்கள் முதியவர்கள் எப்படி இருந்தாலும் தொழ வேண்டும். ஒரு வயசான ஆள் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாரு, யார் சொல்லலாம், என்னால் என் வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து தொழ முடியலையே, ரொம்ப சிரமப்படுறேன், முதுமை என்னை வாட்டுது, கண்ணு தெரியல, நான் என்ன செய்ய, நீங்கள் வீட்டில் தொழுதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. உடனே அந்த நபர் திரும்பி போகிறார். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க, பாங்க சொல்கிறது காதில் கேட்குதா? கேட்குது. கண்டிப்பாக நீங்கள் பள்ளிக்குத்தான் வர வேண்டும். நம்மெல்லாம் இந்த லட்சணத்தில் இருக்கிறோம். என்ன நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்குது, எவ்வளோ காரணம் சொல்கிறோம், வியாதி இருக்குது, எவ்வளோ ரீல்ஸுங்க இன்றைக்கி பார்க்குறோங்க. சலைன் பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, அதோட புள்ள தொழுகிறத காமிக்கிறான். காலு முட்டியோட 2 கால் இல்லை, அதோட நின்று தொழுகிறாங்க.
முகத்தில் பல அவலட்சணங்கள் இருக்குது, பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க, சொல்லுறாங்க. கையே இல்லை, 2 கையும் இல்லை, அவங்க நிற்கிறாங்க, ருக்கு போகிறாங்க, சஜிதா செய்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறோம். ஒரு சில நிமிடங்களுக்கு தான் நமக்கு அந்த வைப்ரேஷன், அந்த தாக்கம் எவ்வளோ நேரம் இருக்குது? ஒரு சில நிமிடங்கள் தாண்டி இருக்குது. தூக்கி போட்டுறோம், மறந்து போயிடுறோம், அப்படியே நம்ம கடந்து போகிறோம். வியாபாரம், வணிகம், அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு இந்த தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் எது தடுக்காது? உங்கள் வணிகமும் தடுக்காது, உங்கள் வியாபாரமும் தடுக்காது, அல்லாஹ்வை நினைவை விட்டு உங்களை இது மாற்றவே மாற்றாது. ஆனால் நமக்கு எப்படி இருக்குது? அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய அடியார்கள் கூட்டத்தில் வர்றோமா? இல்லை. பிரயாணம் போகிறோம், சலுகை இருக்குது, தொழுவோன்னு சொல்கிறாங்க. பிரயாணத்தில் சலுகை இருக்குது, ஆனால் தொழுதே ஆகணும். எவ்வளோ தொழுகை பற்றி இம்பார்ட்டன்ட் தெரியுமா? போர் நடக்குதுங்க, எங்கே வேணாலும் எந்த பக்கத்தில் எவன் வேணாலும் நம்ம தலையை சீவிடுவான். அப்படிப்பட்ட போர் நடக்கிற போர்க்களங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸ்பிட் பண்ணுவாங்க, அதை டீமை பிரிப்பாங்க. ஒரு பார்ட் போய் போரிடும், ஒரு பார்ட் பின்னாடி தொழுவாங்க. இவங்க தொழுது முடிப்பாங்க, தொழுது முடிச்சுட்டு இவங்க களத்துக்கு போவாங்க. போரில் நிற்கிற அந்த கூட்டம் வந்து பின்னாடி தொழுவிங்க. இப்படியெல்லாம் தொழுகைக்குத்தான் பிரதானமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? உலகத்தில் இந்த தொழுகையை தவிர மீதி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருவோம். ரொம்ப அசால்ட்டாக அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக, இசா தொழுதுட்டியா, இந்த உலகத்தின் நடவடிக்கைகளை குறைத்து கொண்டு உறங்கு, புத்துணர்ச்சி பெறுவேன். நடுஜாமத்தில் இருந்து அல்லாஹ்வை வணங்கினார்கள். முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கால்கள் எல்லாம் வீங்குகிற அளவுக்கு அழுது கொண்டே தொழுதார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து கதறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே. கணவர் ஒரு பக்கம், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டானே, நீங்க போல கஷ்டப்பட்டு தொழணுமா? நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா ஆயிஷா கேட்டான். ஆனால் நம்முடைய நிலைமை அப்படிலாம் நின்னெல்லாம் தகஜ தொழ வேண்டாம், ஃபஜ்ருடைய தொழுகையை சரியாக தொழலாமே. காலை அசால்ட்டாக எந்திரிச்சு காலையில் 7 மணி 8 மணிக்கு எந்திரிச்சு ஃபஜ்ருன்னு தொழுது. இன்றைக்கி இருக்கா இல்லையா பல பேர்கிட்ட? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இதெல்லாம், இந்த நிலையெல்லாம் மாறினால்தான். இன்னும் நிறைய இருக்குது தொழுகை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த கோடீஸ்வரர்களின் சொத்து இந்த உலகில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை யார் 2 ரக்காத் தொடர்ச்சியாக தொழுது வருகிறாரோ, இந்த உலகமும் உலகத்தில் உள்ள அத்துணை பொருட்களை விட அது சிறந்தது என்று சொன்னார். கடமையான தொழுகையை தவிர மீதி தொழுகையை வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்கள். கடமையான தொழுகையே இல்லையே, கடமைன்னு தொழுகிறோமே, இதில் எங்கே உபரி தொழுகை? இது இருக்குதா நம்மகிட்ட? பாங்கு சொல்லியாச்சு, தொழுகைக்கு அழைச்சாச்சு, அப்படியும் வராமல் முக்கியமான காரணங்கள் என்று எதுவும் இல்லாமல் சும்மா வெறுமனே டயத்தை போக்கிக்கிற மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலும் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாங்கு சொல்லிட்டு யாராவது தொழ வைக்க சொல்லிட்டு வெளியில் போய் இந்த பள்ளிக்கு வராமல் வீட்டிலேயே இருக்கிற ஆண்களை வீட்டோடு கொளுத்து விட எண்ணுகிறேன், வீட்டோடு கொளுத்து விட எண்ணுகிறேன் என்றான். அப்போ அப்படியெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை விரும்பணுமா, அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா, அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிய வேண்டுமா, அல்லாஹ் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்க வேண்டுமா, அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களை போக்க வேண்டுமா, அல்லாஹ் உங்களுக்கு வளர்ச்சியை தர வேண்டுமா, அல்லாஹ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சிம்பிளாக ஒரு வரியில் தான் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை விரும்ப வேண்டுமா. நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்து அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை போக்கணுமா, அல்லாஹ் உங்களுக்கு படிப்பை தரணுமா, அல்லாஹ் உங்களோட பிள்ளைக்கு நல்ல மணமகனை தரணுமா, உங்கள் பிள்ளைக்கு நல்ல புத்தியை தரணுமா, அல்லாஹ் உங்களுக்கு தொழிலை தரணுமா, அல்லாஹ் உங்கள் நோயை போக்கணுமா, எது வேணாலும் போட்டுக்கொள்ளுங்கள், ஃபில்லப் பண்ணிங்க. இதெல்லாம் செய்யணுமா, என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் இதெல்லாம் அல்லாஹ் செய்யணுமா? உங்களுடைய கோரிக்கைகளை அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டுமா, என்னை பின்பற்றுங்கள். உங்கள் கஷ்டங்கள் தீர வேண்டுமா, என்னை பின்பற்றுங்கள். என்ன சொன்னாங்க? என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். எங்கே இருக்கு தொழுகை? அது நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் போகுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகின்ற வேளையில் இந்த உலக நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் தருகிற நாம்
அல்லாஹுவை முழுமையாக வணங்கி இந்த தொழுகையை நிலைநாட்டி முதலில் அல்லாஹுவுக்கு நெருக்கமானவர்களாக, அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த இடம் பள்ளிவாசல், வெறுப்புக்குரிய இடம் வணிகத்தங்கள், வியாபாரத்தங்கள், கடை வீதி. அப்போ அல்லாஹுக்கு பிடித்தமான இந்த பள்ளிவாசலுக்கு அடிக்கடி தேவையான நேரத்தில் வருகை புரிந்து நம்முடைய அட்டண்டன்ஸை வானவர்கள் எடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் பதிவு பண்ணிட்டு அல்லாஹுடைய பிரியத்திற்குள் நாம் வந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்துரல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையை சீராக்குவதற்காக அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி வாழ்ந்திருந்த போதிலும் கூட, எவ்வளவு எச்சரிக்கை செய்திகளை நாம் அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருந்த போதிலும் கூட, மனிதன் என்ற அடிப்படையிலே இந்த உலக நிகழ்வுகளுக்கு நாம் அடிமையாகித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவுதான் சீராக சிறப்போடு நேரிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அல்லாஹ் நாடாமல் நாம் நேர்வழி பெற முடியாது. அதற்கு அடிப்படையான ஒன்று இந்த தொழுகை தான். முதல்ல அல்லாஹுவை நெருங்கி விட்டால், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அத்வா வல் இபாதா, அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பிரார்த்தனை அதுவும் ஒரு இபாதத். துவா கேட்குறமே அதுவும் ஒரு வணக்கம், வணக்க வழிபாடு. அப்போது எப்போ கேட்க முடியும்? அல்லாஹ் சொன்னபடி நடந்து அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் பள்ளிவாசலுக்கு தொடர்பை ஏற்படுத்தி, பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்தி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நிறைவேற்றி சஜிதாவில் விழுந்து கடமைகளை நிறைவேற்றி அல்லாஹ்வின் சொல்படி கேட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அப்படி இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதருக்கு மிஹ்ராஜ் பயணத்தில் பல காட்சிகள் காட்டப்படுகிறது. அதில் ஒன்று, ஒரு மனிதரின் தலையிலே பெரிய பாறாங்கல்லை தூக்கி போடுகிறார். தலை சிதறுகிறது, கல் உருண்டு ஓடுகிறது. மீண்டும் அந்த கல்லை எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த பாறாங்கல்ல இந்த தலை சிதறிய தலை ஒன்று சேருது. மீண்டும் தலையில் போடுறாங்க, தலை சிதறுது, கல் உருளுது. மீண்டும் எடுத்துகிட்டு வர்றாங்க. திரும்ப 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 இந்த ஒன்று சேர்கிற தலையிலே இந்த பாறாங்கல்லை போட்டு சிதறடிக்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இதுக்கு என்ன விளக்கம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, மார்க்கத்தை கற்று தொழுகையின் அவசியத்தை எல்லாம் புரிந்து தொழாமல் இருந்தது. மார்க்கம் தெரியுது நமக்கு, அப்போ தெரியுது மார்க்கம் இதுதான் தெரியுது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை வலியுறுத்தி இருக்கிறார்கள் தெரியுது. அல்லாஹ் திருமறையிலே தொழுகையை நிலைநாட்டு என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறான் தெரியுது. தொழுகையினால் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது எல்லாம் தெரிகிறது. தொழுகை எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் விட்டு நம்மை காப்பாற்றும் என்று தெரிகிறது. இதையெல்லாம் தெரிந்துவிட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தொழுகையை விட்டு தூரமாக இருக்கிறோம். தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் தூரமாக விலகி இருக்கிறோம். இப்போ என்ன தண்டனை? பாறாங்கல். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஷக்கருங்கிற ஒரு கேட்டகரியே பிரித்து வச்சுருக்கான் நரகத்தில். தொழாதவங்களா நேராக அங்கே போங்க, ஏதோ பெரிய மாளிகைக்கு அனுப்புகிற மாதிரியா? தொழாதவங்களுக்குன்னு உள்ள நரக நெருப்பு, அது ஒரு விதமான தண்டனை. அங்கே போங்கன்னு அனுப்பிச்சி விட்றான். அப்போ அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி கேட்குறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமல், அதை செஞ்சால் நான் சொர்க்கத்துக்கு போகணும், ஒரே ஒரு அமல் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஜக்காத்தை கொடுத்துரு, கரெக்டாக கொடு, உறவினர்களோடு சேர்ந்து வாழு,
சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையே சொல்ல காட்டுகிறான். தொழுகையை நிலைநாட்டு சொல்லிட்டு ஐவேளை தொழுகையை நிலைநாட்டு, மிஸ் பண்ணாத. இது பண்ணாமல் நீ சரியாக இருந்தீன்னா அல்லாஹ் உன்னை பொருந்தி கொள்வான், நீ சொர்க்கம் கண்டிப்பாக. நம்ம பாவங்களுக்கு அல்லாஹ் வருத்துட்டு தான் போடுவான், ஆனால் சொர்க்கத்துக்கு போயிடுவோங்கிற ஒரு உத்தரவாதம் எப்போ கிடைக்கும்? நம்முடைய பாவங்கள், நமக்கு தெரிஞ்ச பாவங்கள் நிறைய இருக்கு, அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். தெரியாத பாவங்கள் நிறைய இருக்குது, அதையும் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். அல்லாஹ்விடத்தில் கீழே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒரு ஊரில் ஒரு முசாஃபிர் வர்றாருன்னு வச்சுங்களேன், வெள்ளிக்கிழமை நிறையா வர்றாங்க, நிறைய தொந்தரவு பண்ணுறாங்க, அது வேறு. ஆனால் கேட்டு வர்றாங்க, யாசகம் நம்மளால் முடிந்தால் செய்வோம். ஒருத்தர் வந்து கேட்குறாரு, கொடுக்குறோங்க. வாங்கிட்டு போயிட்டு அரை மணி நேரம் கழிச்சு அதே நபர் வர்றாரு, ஐயா போடுங்க, கொடுப்போமா? இந்நேரம் தெரியுது கொடுத்துட்டோன்னு தெரியுது, மீண்டும் வர்றாரு, கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். இப்போ தானே கொடுத்தேன், இப்போ தானே வாங்கிட்டு போனேன். கண்டிப்பாக சண்டை போடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி அல்ல. நீங்கள் ஒரு முறை கேட்டாலும் சரி, 100 முறை கேட்டாலும் சரி, 1000 முறை கேட்டாலும் சரி, லட்சம் முறை கேட்டாலும் சரி, அல்லாஹ் நம்முடைய கோரிக்கைக்கு செவிமடுக்கிறான். கொடுக்கறதுல அவன் ஒன்றும் கஞ்சத்தனம் பண்ணுறதில்ல, நம்மளை மாதிரி கொடுத்துட்டே இருப்பான். இப்போ தானே கொடுத்தேன், நேற்று தானடா கேட்டேன், நேற்று ஒன்று கேட்டேன், காலையில் ஒன்று கேட்டேன், மத்தியானம் ஒன்று கேட்குறேன், சாயங்காலம் ஒன்று கேட்குறேன், இப்படி அல்லாஹ் கேட்பான். எது கேட்டாலும் கொடுப்பான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு உண்டான தகுதி நம்ம இடத்துல இருக்கிறதா? சும்மா வெறுமனே பள்ளிக்கு வந்துட்டு தொழுகையை சரியாக செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட கையேந்திட்டா அல்லாஹ் கொடுத்துருவான்னு நினச்சா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் கிடையாது. அல்லாஹ் நாடணும், அல்லாஹுடைய மனம் குளிரணும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை அதிகமாக போற்றி புகழ்ந்து விட்டு உங்களுடைய கோரிக்கைகளை வையுங்கள், அதிகமாக போற்றி புகழுங்கள். எவ்வளவோ இருக்குது, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இன்றைக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவோ பேருக்கு வாழ்க்கையை தாராளமாக நீட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே சொன்னாங்க, சராசரி மனிதனின் ஆய்வாளர் இன்றைக்கி சொல்கிறான் 63. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த வயது இன்றைக்கி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, ஆவரேஜ் வயசு என்ன மனுஷனுக்கு 63. மனிதனின் ஆயுள் காலம் 63. இன்றைக்கி இந்த ஆசியா கட்டத்தில் 63 வயது. அதை கொடுத்துட்டான்னா அல்லாஹ் அந்த 63 தாண்டிட்டோமா, ஒரு செகண்ட் நாள் கிஃப்ட், ஒரு செகண்ட், மணி இல்லை, வருஷம் இல்லை, ஒரு செகண்ட் எல்லாம் கொடுத்தா கிஃப்ட். அப்படி கொடுக்குற கிஃப்ட் எதுக்கு கொடுக்குறான்? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஊர் சுத்தவா, ஜாலியாக இருக்கவா, வியாபாரம் பண்ணவா, அல்லது வேறு இந்த உலக நடவடிக்கைகளை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக இந்த வயது நீட்டிப்பு? தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் கருணை காட்டுகிறான், நம் மீது அதிக கருணையும் அன்பையும் காட்டுகிறான். வயது கூட கொடுக்கிறானா, இங்கே எல்லாத்தையும் முடிச்சிடு, இங்கே அனைத்து பாவங்களையும் தீர்த்து விட்டு அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விடு, அதுக்காக. ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? என்னவோ இப்போதான் 17 வயசு, 18 வயசு, 30 வயசு மாதிரி அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, உலக நடவடிக்கைகள் இருக்குது. அல்லாஹ்வின் சிந்தனை விட்டு தூர இந்த தொழுகை நிலைநாட்டுவதை விட்டு இந்த வணிகமும் வியாபாரமும் தடுத்துருச்சே, அப்படியே போகுதே. அல்லாஹ் நாடாமல் நீ எவ்வளவு பெரிய டேலண்டாக இருங்க, இவ்வளவு அறிவு ஜீவிகளாக இருங்கள், ஜெயித்து விட முடியுமா? அல்லாஹ் நாடணும், அல்லாஹ் நாட வேண்டும், அருள் புரிய வேண்டும், கருணை புரிய வேண்டும், அதில் அபிவிருத்தி வேண்டும், பரக்கத்து வேண்டும். நீ சொல்லிட்டு இருக்கோம், என்னத்தை மார்க்கம் விளங்கினாலும் சரி, தொழுகையை நிறைவேற்றினாலும் சரி, அல்லாஹ்விட்ட கேட்டாலும் சரி, மார்க்கத்தை சரியாக விளங்கி இருக்கிறோமா? இல்லை. விளங்கியிருந்தால் அல்லாஹ்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம், அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடும், முடிஞ்சு. அல்லாஹ் நீயே பொறுப்பு, அல்லாஹ் என் கடன் இவ்வளவு இருக்கு, யா அல்லாஹ் கடனுக்கு நீயே பொறுப்பு. எவர் ஒருவர் வாங்குகிற கடனுக்கு அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அல்லாஹ்வை பொறுப்பாக்குகிறாரோ அந்த கடனுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். தெரியுமா? மார்க்கம் சொல்லுது, எவன் ஒருவன் திருப்பி கொடுக்க கூடாது என்ற சிந்தனையோடு கடனை வாங்குகிறானோ அல்லாஹ் அவனுக்கு நெருப்பை தருகிறான். அது தெரியுமா? மார்க்கம் சொல்லுது. நம்முடைய தேவைகளை நம்ம நினைச்சிருக்கோம், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அல்லாஹ் எனக்கு இது தேவை, இதை செஞ்சு கொடு கேட்குறோமா?
அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறோமா? அந்த நாளின் துவக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதிகாலையிலே சுபுகுக்கு முன்பாக எந்திருந்து அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்கி வருகிற வேளையில் அல்லாஹ்விடத்தில் கையேந்து கொண்டு வெறும் கையோடு அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். இதை கேட்டகரி சொன்னாங்களா? இதை தான் கேட்கணும்னு சொன்னாங்களா? இப்படி தான் இதுதான் கேட்கணும்னு சொன்னாங்களா? ஏதாவது இருக்கா? வரைமுறைகள் இருக்கிறா? கட்டுப்பாடுகள் இருக்குதா? நமக்கு வேண்டுமானால் 1 லட்சமோ 1 கோடியோ ஆரோக்கியமான வாழ்வோ பங்களாவோ தொழில் வளர்ச்சியோ நமக்கு பெருசாக இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு சும்மா துரும்புங்க. அல்லாஹ் கொண்டுதான், கொண்டு என்றால் ஆகிரும், ஆகுனா ஆகிரும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்மளால ஒன்றும் இல்லை, நம்மால் எதுவும் செய்ய இயலாது. நாம் அற்ப பிறவிகள், வெறும் சதையும் நரம்பும் எலும்பும் உள்ள பிண்டங்கள். ரூஹ வாங்கிட்டா போனோம், ஜனாசா அடக்கம் பண்ணா முடிஞ்சு. 3 நாள் தான் நினைவு, 1 வாரம் 10 நாள் அதிகபட்ச நெருக்கமான உறவுகள், அதிகபட்சம் 1 வருடம், அதோட மறைஞ்சு போய் தானே வாழ்க்கை. இப்படி இருக்கிற வாழ்க்கையில் ஏன் அல்லாஹ் கொடுத்துருக்கிற இந்த கிஃப்ட் வாழ்க்கையை நான் அண்ணனுக்காக வாழ்கிறேன், தம்பிக்காக வாழ்கிறேன், பிள்ளைக்காக வாழ்கிறேன், பேரனுக்காக வாழ்கிறேன், பேத்திக்காக வாழ்கிறேன், சொத்து சேர்க்க வாழ்கிறேன், வியாபாரத்துக்காக வாழ்கிறேன் என்று வாழ்ந்தால் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லுகிற தொழுகையில் நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டால் அல்லாஹ்விடத்தில் பெரும் கை சேதப்பட்டு தலை குனிந்தவர்களாக இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வாய்ப்பை தந்திருக்கிற வல்ல ரஹ்மானை அதிகமாக புகழ்ந்து இந்த உலக நடவடிக்கைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி அல்லாஹுக்கு உரிய என்ற நன்றி செலுத்தலை, தொழுகை நிலைநாட்டுதலை சரியாக நிலைநாட்டுவேன் ரப்பே, அதற்குரிய வாய்ப்பையும் அருளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தாரகமான என்று கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தொருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த ஜுமாயின் உரையினை நிறைவு செய்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.